Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக டுடே மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும்போது ஒரு பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆகின மார்க்கெட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் அந்த சமயத்தில் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ட்ரெண்ட் வந்துச்சு. ஆனால் நிஃப்டி பேங்க் வந்து இன்னைக்கு அடிச்சிருக்காங்க. ஸோ ஓவர்லாட்டு பார்க்கும்போது நிஃப்டி 26 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், சென்செக்ஸ் வந்து 51 பாயிண்ட் பாசிட்டிவ், நிஃப்டி பேங்க் வந்து 59 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், நிஃப்டி ஐடி 230 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், பிஎஸ்சி ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா 173 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். இன்னைக்கு எஃப்ஐஎஸ் வந்து மார்க்கெட்டில் 1271 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. டிஎஸ் பார்த்தீங்கன்னா 529 கோடிக்கு விற்றுருக்காங்க. இது இன்னைக்குள்ள மார்க்கெட் அப்டேட்ஸு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நாட்கோ ஃபார்மா. ஆக்சுவலாக அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். யாரெல்லாம் கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னு தெரில. பட் நான் வந்து இதில் ப்ராஃபிட் புக் பண்ணாதீங்க, ஒரு லாங் டைம் ஹோல்ட் பண்ணுங்கன்னு சொல்லி என்னோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஸ்டாக் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆஃப்டர்நூன் வரைக்கும் பார்க்கும்போது 2% மேலே 2-2.5% அந்த ரேஞ்சில் பாசிட்டிவ்ல வந்து அடுத்து மார்க்கெட் க்ளோசிங் வந்து நான் அந்த ப்ரோக்கரேஜ் ஆப்பை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஹை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1305 ரூபா டச் பண்ணியிருக்கு. இன்னைக்கு மட்டுமே 6% மேலே, நியர்லி 6 to 7% வரைக்கும் ரேலியாக இருக்குது இந்த ஸ்டாக்கு. கடைசியில் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 5.91% க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 1279 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரே நாள் இன்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு 100 ரூபாய்க்கு மேலே ஏறி இருக்கு இந்த ஸ்டாக்கு. ஸோ நம்ம கன்சிடர் பண்ணதில் அதுவும் ஒரு ஃபார்மா செக்டார் பங்கு பார்த்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு நாட்கோ ஃபார்மா. ஸோ ஒரு லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணணும்னா இந்த ரேஞ்சில் கூட கன்சிடர் பண்ணலாம் நாட்கோ ஃபார்மாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு நம்ம கன்சிடர் பண்ணதில் ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு நாட்கோ ஃபார்மா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா IREDA, ஆக்சுவலாக இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி. இந்த ஷேரில் நான் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன் 2 days பிஃபோர் வந்து. ஆக்சுவலாக ப்ரோக்கரேஜஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இதில் வந்து பேசி இன்ஃப்ளோ, அதாவது அதிக அளவில் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த ஸ்டாக்ல அதிக அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் மேலே போயிருக்கு. பட் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் வந்து இந்த ஸ்டாக்ல ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரோக்கரேஜஸ் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. மோர் ஓவராட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து 110 ரூபா வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தாங்க. நான் அந்த டைம்லேயே சொல்லியிருந்தேன். ப்ரோக்கரேஜஸ் வந்து செல் அப்டேட் கொடுத்துட்டாங்க, செல் கால் கொடுத்துருக்காங்க சில ப்ரோக்கரேஜஸ். ஸோ அதனால நான் இதில் வந்து எக்ஸிட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டாக்ல அப்டேட் கொடுத்துருந்தேன். மோர் ஓவராட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் இன்னைக்கு வந்து இன்னைக்கு லோ பார்த்தீங்கன்னா 270 லோ போயிருக்கு. ஆனால் க்ளோசிங் 272, 6% மேலே அந்த ஸ்டாக் அடிச்சிருக்காங்க. நான் அந்த ஸ்டாக்ல எக்ஸிட் ஆகிட்டேன் இந்த IREDAல. ஸோ 310 ரூபா வரைக்கும் போனது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மறுபடியும் 270 ரூபா அந்த ரேஞ்சில் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து எக்ஸிட் ஆகுறது என்னோட ஒப்பீனியன். ஸோ நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறது அது நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உஜ்வன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ல வந்து அப்டேட்டு. ஆக்சுவலாக இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குறீங்க மோர் ஓவராட்டு இந்த ஸ்டாக் எப்படி வாங்கலாமா விற்கலாமா அப்படின்னு சொல்லி. என்னோட ஒப்பீனியன் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த பேங்க் பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணிங்கன்னா பெரிய அளவில் ரிட்டர்ன் கொடுக்காது. அதாவது ஸ்லோவாக பெர் குவார்ட்டர் வந்து அவங்க ஒரு 6 to 5% அந்த ரேஞ்சில் க்ரோத் வந்து அவங்க காட்டுறாங்க. இந்த ஸ்டாக் மேபி கூடி போனால் ஒரு 10% அந்த ரேஞ்சில் இந்த பேங்க் வந்து ஒரு க்ரோத் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு லாங் டேர்முக்கு அப்படி நம்ம பெட் பண்ண முடியாது. இது பார்க்கும்போது சவுத் இந்தியன் பேங்கோட பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய பேங்காக தான் இருக்குது இந்த உஜ்வன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். மோர் ஓவராட்டு கன்சிடர் பண்ணலாம். ஆனால் பெரிய அளவு ரிட்டர்ன் வந்து நம்ம உடனே எதிர்பார்க்க முடியாது. இந்த பேங்க்லாம் ஸ்லோவாக க்ரோத் வந்து இவங்க காட்டுவாங்க உஜ்வன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். பட் வந்து இதில் கன்சிடர் பண்ணலாமா எக்ஸிட் பண்ணலாமா அந்த ரேஞ்சில் சொல்ல முடியாது. ஹோல்ட் பண்ணி, அதாவது ஆல்ரெடி வாங்கியிருக்கவங்க ஹோல்ட் பண்ணுங்க. கன்சிடர் பண்ணுறவங்க இந்த ரேஞ்சிலேருந்து ஒரு 10 ரூபா இறங்கினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுறவங்க பண்ணுங்க. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இதுலேருந்து கொஞ்சம் டவுன் போகும் அதுக்கப்புறம் நான் கன்சிடர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க அப்படியும் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் இப்போ உங்களுக்கு தெரியும், மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உச்சத்தில் இருக்குது. இந்த சமயத்துலலாம் இந்த மாதிரி செக்டார் ஸ்டாக்லாம் என்ட்ரி கொடுக்குறது அது உங்களோட ஒப்பீனியனாக தான் இருக்கும். இது வந்து உஜ்வன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HDFC பேங்க்ல வந்து அப்டேட்டு. HDFC பேங்க் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் இருக்கு. ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து 1616 ரூபா வரைக்கும் ஒரு லோ போயிருக்கு. அதுக்கப்புறம் 1621 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க HDFC பேங்க். HDFC பேங்க் 1440 அந்த ரேஞ்சில் நம்ம லாஸ்ட் கன்சிடர் லெவலு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த லெவலுக்கு வந்துச்சுன்னா HDFC பேங்க் நம்ம கன்சிடர் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். அட்லீஸ்ட் ஒரு 1550 அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா HDFC பேங்க்குள்ளே என்ட்ரி கொடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா HDFC பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் இந்த ஏஞ்சல் ஒன்று நிறைய பேர் பயந்துட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஏஞ்சல் ஒன் ஷேரில். ஸோ கண்டினியூஸாக ஒரு டவுன் ட்ரெண்டே வந்துட்டு இருக்கு. ரிசல்ட்ஸும் பார்த்தீங்கன்னா பரவாயில்லாமல் இருந்துச்சு. பட் ஆக்சுவலாக இவங்க ஸ்டாக் வந்து இன்னைக்கும் 2% மேலே அடிச்சிருக்காங்க. இன்னைக்கும் வந்து 2210 ரூபா லோ போனது 2224 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பட்ஜெட் வரைக்கும் இந்த ஷேர் வந்து இந்த ரேஞ்சில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ செபியோட சர்க்குலர் ஆக்சுவலாக இந்த டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரேஜுக்கு வந்து அது பெரிய தலைவலியாக இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்டாக் எல்லாமே அடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ மோர் ஓவராட்டு என்ன கேட்டால் அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பழைய லெவலில் கண்டிப்பாக அட்டைன் பண்ணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கவங்க பயப்படாமல் இருங்க ஏஞ்சல் லோனில், இதுதான் என்னோட கருத்து.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் இன்னும் 2 நாளில் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி சில அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஸோ Q1 ப்ரிவியூ சொல்லியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 20.9% வரைக்கும் டிக்ளைன் ஆகும் அப்படின்னு சொல்லி ஜி பிஸ்னஸில் அப்டேட் வந்திருக்கு. மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 30 பேசிஸ் பாயிண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ வந்து 2.6% வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 38,900 கோடியாட்டு இருக்கும். அதே முந்தின குவார்டரில் அவங்க 37,923 கோடி பண்ணியிருந்தாங்க. மோரோராட்டு 2.6% குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. டாலர் டேர்ம்ஸில் வந்து பார்க்கும்போது ரெவன்யூ 2.1% வந்து குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்லையும், கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்மில் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 2.3% ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எபிட் பார்க்கும்போது 4% க்ரோத் காட்டுன்னு சொல்லியிருக்காங்க. முந்தின குவார்டரில் 7,621 கோடியாக இருந்தது, இப்போ 7,925 கோடியாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அவங்க சொல்லியிருக்கிறது 30 பேசிஸ் பாயிண்ட் மார்ஜின் எக்ஸ்பேண்ட் ஆகும், 20.1% இருந்து 20.4% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில். அடுத்து வந்து அவங்க சொல்லியிருக்கிறது அவங்களோட ப்ராஃபிட் வந்து 20.9% டிக்ளைன் ஆகும். முந்தின குவார்டரில் வந்து 7,969 கோடியாக இருந்தது, இப்போ வந்து 9,300 கோடியாட்டு குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மோரோராட்டு இன்ஃபோசிஸோட ரிசல்ட்ஸ் இப்படி வரும்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க ப்ரோக்கரேஜஸ். இன்ஃபோசிஸோட ஷேர் ப்ரைஸ் 1% மேலே ரேலியாக இருந்துச்சு. 1,726 அந்த ரேஞ்சில் இருக்குது. நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம் ஒரு நல்ல ரேஞ்சில் தான் இருக்குது. இப்போ புதுசாக என்ட்ரி கொடுக்க வேண்டாம், அவங்க ரிசல்ட்ஸ் வரட்டு எப்படி வருதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா L&T Finance Q1 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 29% ரைஸ் ஆயிருக்கு, 685 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட் இயர் வந்து 530 கோடி பண்ணியிருக்காங்க. முந்தின குவார்டரில் பார்த்தீங்கன்னா 533 கோடி பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவரால் பார்க்கும்போது குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இயர் ஆன் இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் இன்கம் 3,785 கோடியாக இருக்குது, 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில். நெக்ஸ்ட்டு அவங்களோட ரெவன்யூ ஆஃப் த கம்பெனி சொல்லியிருக்கிறது 17.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 3,784 கோடியாக இருக்குது. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 3,223 கோடியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா L&T Finance கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட். இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் வந்து ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, 180 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா L&T Financeோட ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 கம்பெனிஸ், பட் நான் அதில் இது வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதில்ல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் அது ஹோல்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கிரைசில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 150 கோடி பண்ணியிருக்காங்க, ப்ராஃபிட் ஃப்ளாட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இயர் ஆன் இயர் பேசிஸில். ரெவன்யூ 797 கோடி பண்ணியிருக்காங்க, 3.4% இயர் ஆன் இயர் பேசிஸில் மேலே போயிருக்கு. எபிட்டா 207 கோடியாக இருக்குது, 1.5% இயர் ஆன் இயர் பேசிஸில் க்ரோத் காமிச்சிருக்கு. டிவிடன் பார்த்தீங்கன்னா 8 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஷேரு. ஸோ இந்த கிரைஸில் வந்து 8 ரூபா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த டிவிடன் வந்து பே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கிரைஸில் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிபி கார்பரேஷன், இவங்க வந்து மீடியா ஸ்பேஸில் பிஸ்னஸ் பண்ணுற கம்பெனி. இவங்க பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக 118 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் வந்து 49% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரெவன்யூ 6.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 590 கோடி பண்ணியிருக்காங்க. எபிட்டா 42% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 165 கோடியாக இருக்குது. மார்ஜின் 28% ஆட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் இது பார்த்தீங்கன்னா அட்வர்டைசிங் அது வந்து 8.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் சர்க்குலேஷனில் வந்த ரெவன்யூ வந்து 0.7% கீழே வந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிபி கார்பரேஷன் 7 ரூபா இன்ட்ரீம் டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 29 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பண்ணுற பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்ட், ரேடியோ, டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இந்த செக்மெண்ட்லாம் இருக்கிறாங்க. ப்ளஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு பில்லிங் பண்ணுறது, எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்ட் இந்த செக்மெண்ட்லாம் இவங்களோட பிஸ்னஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிபி கார்பரேஷன் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸில் வந்து அப்டேட். பஜாஜ் ஃபினான்ஸுக்கு பார்த்தீங்கன்னா IRDA வந்து 2 கோடி பெனால்ட்டி இம்போஸ் பண்ணியிருக்காங்க. ரீசன் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 18, ஃபினான்ஷியல் இயர் 20 அந்த காலகட்டத்தில் March 3 அண்ட் March 5, 2021 இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெகுலேட்டரி, இந்த IRDAங்கிறது இன்சூரன்ஸ் பேஸ்ட் ரெகுலேட்டரி, இவங்க வந்து இது இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்க்கும்போது இவங்க வந்து சில ரெகுலேட்டரி நார்ம்ஸ் வந்து மீறி இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 கோடி வந்து பெனால்ட்டி விதிச்சிருக்காங்க. மோராராட்டி இவங்களுக்கு சோகாஸ் நோட்டீஸ் வந்து March 14, 2024 வந்து ரிசீவ் ஆயிருக்கு இந்த NBFC கம்பெனிக்கு சோகாஸ் நோட்டீஸ். மோரோவராட்டி இவங்க அந்த ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணது July 15 வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா IRDAக்கு வந்து இவங்க 2 கோடி வந்து பெனால்ட்டி கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பஜாஜ் ஃபினான்ஸில் வந்து ஒன் ஆஃப் த நெகட்டிவ் அப்டேட் பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோட்டக் மஹிந்திரா பேங்க்ல வந்து அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா ஐசிஐசியில் வேலை பார்த்த பிரணவ் மிஸ்ராவை பார்த்தீங்கன்னா நியூ டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து தலைவராட்டு அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலம் மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்ட்ரக்சரை வந்து இன்னும் க்ரோத் ஸ்ட்ராட்டஜிக்கு பேங்கை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிரணாப் மிஸ்ராக்கு பார்த்தீங்கன்னா 30 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அந்த பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸில். இவர் வந்து ஹேண்டில் பண்ணது லைபிலிட்டிஸு, பிரான்ச் பேங்கிங்கு, மார்க்கெட்டிங், ATM, மைக்ரோ மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி, ICICI பேங்க்ல இருந்திருக்காரு முன்னாடி.
அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க்ல ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ்ல வந்து டிஸ்ட்ரிபியூஷனு ஹெட்டாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஆம்னி சேனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்ட்ரக்சரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவரை வந்து அதுக்கு ஹெட்டாட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபிசிக்கல் இதில் வந்து இதில் என்னெல்லாம் கன்சிஸ்ட் ஆகுதுன்னா ஃபிசிக்கல் பிரான்ச் நெட்வொர்க், டிஜிட்டல் பிரான்ச் சேனல்ஸ், ப்ளஸ் வந்து மொபைல் அண்ட் நெட் பேங்கிங் பிளாட்ஃபார்மு, வாய்ஸ் சேனல், இதில் எல்லாமே இது வருது. ஸோ இது மூலம் மட்டும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸோட அந்த சர்வீஸ் டெலிவரி சர்வீஸை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம், கஸ்டமர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் டெவலப் பண்ணலாம். இது மூலம் மட்டும் கஸ்டமர்ஸுக்கு சினர்ஜியை பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரோவர் ஆட்டு பார்த்தீங்கன்னா இது கோட்டக் மஹிந்திரா பேங்க் கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட் ஆட்டு பார்க்கப்படுது. ஸோ 30 years எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பிரணாப் மிஸ்ராவை வந்து அவங்களோட நியூ டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து தலைவராட்ட அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு கோட்டக் மஹிந்திரா பேங்கோட ஷேர் ப்ரைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 1806 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் இன்னைக்கு வந்து 2% மேலே அடிச்சிருந்தாங்க. 1800 வரைக்கும் லோ வந்தது. அப்புறம் 1806 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க கோட்டக் மஹிந்திரா பேங்க். கோட்டக் மஹிந்திரா பேங்கும் ஆல்ரெடி நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு கோட்டக் மஹிந்திரா பேங்க்குள்ளே என்ட்ரி கொடுக்க வாய்ப்பு இல்லை. இது பார்த்தீங்கன்னா கோட்டக் மஹிந்திரா பேங்க்கில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீலில் வந்து அப்டேட். டாடா ஸ்டீல் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 10,000 கோடி வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 2030க்குள்ள 40 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் வந்து ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை டபுள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீலில் கொடுத்த அப்டேட்டு, பாசிட்டிவ் அப்டேட்டு. அவங்களோட 17th ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங்கில் தான் அவங்க இதை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. மோரோவர்ட்டு நேற்றே சொல்லியிருந்தாங்க யூகேல பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்ட்ராட்டஜியில் எந்த சேஞ்சும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் பார்க்கும்போது ஃப்ளாட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 169 ரூபா வரைக்கும் போச்சு. அப்புறம் 167 ரூபாவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு டாடா ஸ்டீலில் என்ட்ரி கொடுக்க வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸும் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் IMAயும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்ஏக்ஸ் மேனேஜ்மெண்ட் சம்மந்தமாட்டு ஒரு புக்கு டைட்டில் வந்து, அதாவது அந்த டைட்டில் ஒரு புக் வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸும் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹெட்ஏக் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஹெட்ஏக் சம்மந்தமாட்டு அர்ஜென்ட் நீட் நம்ம இதை எடுக்கணும். ஸோ இந்த ஹெட்ஏக்கால நியூரலாஜிக்கல் டிசபிலிட்டி வந்து வேர்ல்டு வைடு வர்றதுனால இதில் எப்படி நம்ம பாதுகாக்கணும் அது சம்மந்தமாட்டு தான் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த புக்கை லான்ச் பண்ணியிருக்காங்க. டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸும் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனும். இன்னைக்கு டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸோட ஷேர் ப்ரைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 2% மேலே அடிச்சிருக்காங்க. 6636 வரைக்கும் போனது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6649 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ், நாட்கோ ஃபார்மா செக்டரில் நம்ம கன்சிடர் பண்ணது வேல்யூஷன் படி பார்க்கும்போது கன்சிடர் பண்ணக்கூடிய லெவலில் இருக்குது இந்த 2 ஃபார்மா கம்பெனிஸ் தான். ஆனால் நான் வந்து நாட்கோ ஃபார்மா தான் கன்சிடர் பண்ணுவேன். டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் வந்து ஒரு 5500 அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸில் கன்சிடர் பண்ணுவேன். இது டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்ஐசியில் வந்து அப்டேட். எல்ஐசியோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மார்க்கெட்டில் 1105 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பாசிட்டிவ் ட்ரெண்டில். ஸோ இந்த கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா நுவாமா ப்ரோக்கரேஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து சார்ட் லெவல் வச்சு பார்க்கும்போது ஒரு பொட்டன்ஷியல் அப்சைடு போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரேஞ்சிலேருந்து 1520 ரூபா வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது இந்த எல்ஐசியோட ஷேர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதில் நான் இது வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல எல்ஐசியில். ஸோ அது வந்து நுவாமா சொல்லியிருக்காங்க. அதை தான் நான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐசியில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெமன் ட்ரீல வந்து அப்டேட். ஆக்சுவலாக லெமன் ட்ரீயோட ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மேலே போயிருந்துச்சு. இவங்க ஜார்க்கண்டில் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸோட ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி வந்து ஜார்க்கண்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லெமன் ட்ரீ இன்னைக்கு மேலே போகிறதுக்கு இதான் ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து லெமன் ட்ரீல வந்து அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட், ஸ்டாக் அப்டேட்ஸ், ரிசல்ட்ஸ் அப்டேட் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.